பாண்டிச்சேரியில் நடந்த யுனிவர்சல் பூட்டிக்கோட எக்ஸ்போக்கு தான் நான் வந்து போயிருந்தேன். அப்படி என்ன தான் இவங்க எக்ஸ்போவில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் போயிருந்தேன். அண்ட் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூவை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ குவிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட எக்ஸ்போ சங்கமித்ரால தான் வந்து நடந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வீடியோஸ் ஆச்சும் அவங்களோட வீடியோஸ் நான் பார்த்துருவேன். இந்த மாதிரி அங்கே கூப்பன்ஸ்லாம் அங்கே இங்கே வைக்கிறது அண்ட் அதை வந்து நிறையா பேர் கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் நிறையா பேர் வந்திருக்காங்களா அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட் நான் பார்க்க போயிருந்தேன். அண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மைண்ட் செட்லேயே போகலாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து போனேன். போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே லிமிட்டடான ஸ்டால்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஒரு 60 ஸ்டால்ஸ் 70 ஸ்டால்ஸ் கிட்ட தான் இருக்கும். அண்ட் நடந்து போகிறதுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்பயுமே சில எக்ஸ்போஸ்க்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா நடந்து போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படியே நெருக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷாப் பண்ணுறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்போக்கு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸுமே வந்து எங்களால் பார்க்கவே முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. பட் இங்கே க்ரௌடாக இருந்துச்சு, இருந்தாலுமே எல்லா ஷாப்ஸையும் வந்து கொஞ்சம் நிதானமாக பார்க்க முடிஞ்சுது. அண்ட் கலெக்ஷன்ஸுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸு, சாரீஸ், அப்புறம் 99 ஷாப்புன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அங்கே தான் சரியான க்ரௌடு. எல்லாமே 99 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருந்தாங்க போல். அப்புறம் மைத்திலி அக்கா வந்தாங்க. எல்லார் கூட பிக்சர்ஸ் அண்ட் வீடியோ எடுத்தாங்க. அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லார் கூட வீடியோ எடுத்து டயர்டாக அப்புறம் கொஞ்சம் கடுப்பாக இருந்திருக்கும். பட் எல்லாரும் அவங்கள நம்பி வந்தாங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக எல்லார் கூடயும் முகம் சுளிக்காமல் வீடியோஸ் எடுத்தாங்க. அண்ட் எல்லார்கிட்டையும் நல்லா பேசினாங்க. அதுதான் நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். அண்ட் எனக்குமே வர எக்ஸ்போக்கெலாம் போக ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஒரே ஷாப்பில் வாங்குறதுக்கு பதிலாக நிறைய ஷாப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ப்ரைஸ் கேட்டு அண்டு நம்ம வாங்குறது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள். இந்த 3 பீஸ் குர்த்திஸ்லாம் 500K வந்து கொடுத்துட்ருந்தாங்க. நார்மலாகவே வந்து நம்மளுக்கு ஒரு ஷாப் போனால் கூட ஒரு 700 800 ரேஞ்சில் தான் இருக்கும். பட் ரொம்ப குவாலிட்டி வைஸுமே நல்லா இருந்துச்சு. நைட்டிஸ்லாம் சொல்லவே வேணாம். இவங்க கடையில் நாங்களே கிட்டத்தட்ட நிறைய நைட்டிஸ் எடுத்தோன்னு சொல்லணும். ஏன்னா யூனிக்கான கலெக்ஷனில் நைட்டி மாதிரி இல்லை, ஒரு மேக்ஸி ஃப்ராக் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அந்த பேட்டர்ன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 350 ருபீஸ் தான். ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, வித் பேக்கெட்டோடு இருந்துச்சு. அண்ட் க்ரௌடுமே நல்ல க்ரௌடு. கலெக்ஷன்ஸுமே ஒரு ஷாப்ஸ்லேயுமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. பெருசாக வந்து ரிப்பீட் ஆகுற மாதிரி எனக்கு எதுவுமே தோணலை. ஏன்னா ஒரு ஸ்டால்ஸ்லேயுமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசனபிளான ரேட் தான் எல்லா இடத்துலையுமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக யுனிவர்சல் பூட்டிக்கும் போய் பார்த்தோம். அங்கே நிறைய ஹாஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் இருந்துச்சு. பட் எல்லாத்துலேயும் அன்ஃபார்ச்சுனேட்லி உருவன்றதுனால நாங்கள் எதுவுமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணல. பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. என்னடா க்ரௌட் அப்படின்னு பார்த்தா மிக்கி ஃபேஷன் போட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்டையும் பார்த்திங்கன்னா வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் குர்த்திஸு மேக்ஸிஸ் எல்லாமே வந்து வச்சிட்ருந்தாங்க. இந்த எக்ஸ்போலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஷாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கோரிஸ் பொட்டிக் தான். இவங்க பொட்டிக்கில் வந்து நாங்கள் 3 பீஸ் குர்த்திஸ் வாங்கியிருந்தோம். அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. பார்க்கவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் யூனிக்காக அந்த ரேரான கலர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. லிமிட்டடான குவான்டிட்டியில் தான் வச்சுருந்தாங்க. பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கலெக்ஷன். ப்ரைஸ் ஜஸ்ட்டு 750 ருபீஸ்க்கே சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம். அண்ட் குவாலிட்டியுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இவங்களோட பேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சூப்பரான பர்ச்சேஸ் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எனக்கு எக்ஸ்போ போனது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சூப்பரான விளாகோட பார்க்கலாம். பாய்.